யெகோவாயிரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நேற்றைய பகுதியில் நமது நோக்கம் என்பது பற்றி பார்த்தோம். இன்றைய பகுதியில் நம்மேல் தேவனுடைய நோக்கம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டவர் படைப்பில் மனிதர்களாகிய ஒருத்தர் கூட ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் படைக்கல. இதை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக தான் படைத்திருக்கிறார். அதற்கு ஏற்றாற்போல் நாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் செயல்படும்போது தேவ நோக்கம் நம்மள செயல்பட ஆரம்பிக்கும். நமது விருப்பம், நமக்கு பிரியமான காரியங்கள் என்று நாம் செயல்படும் போது தான் தோல்வி, ஏமாற்றம், அவமானம் போன்றவைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் தேவ சித்தம் செய்ய நாம் விரும்பும்போது நிறைய தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதையும் தாண்டி நாம் வைராக்கியமாக போகும்போது தான் ஆண்டவர் உங்களோட இடைபடுவார். அது மட்டுமல்லாமல் எப்பவும் தேவ பாதுகாப்பு உங்களோட காணப்படும். இந்த உலகத்தில் யாருமே எந்த விதத்திலும் ஆண்டவர் முன்னாடி பயன்படாதவர்கள் என்று இல்லை. நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு செய்கிற ஒரு சின்ன காரியம் கூட ஆண்டவரை பிரியப்படுத்தும். சங்கீதம் 40:8 பார்க்கும்போது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவரை பிரியப்படுத்தும் காரியங்களை நாம் செய்ய பார்க்கணும். நம்ம சபையிலேயே நாம் அதை தொடங்கலாம். சபை காரியங்களில் பங்கெடுக்கலாம். வேலைகள், கடமைகள்னு எவ்வளோ காரியங்கள் அங்கேயே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லலாம். வசனத்தின்படி புத்தி சொல்லலாம், உபதேசிக்கலாம். எல்லாம் நமது கடமைகள் தான். எவ்வளவோ ஊழியக்காரர்களின் தொடக்க நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்திருப்பாங்க. முதல்ல சின்ன காரியங்களில் உங்களை ஆண்டவர் முன்னாடி நிரூபித்து காட்டுங்க. எனவே ஆண்டவரின் நோக்கம் நம்ம மேலே நிறைவேற நாம தான் முதல் படி எடுத்து வைக்கணும். ஆண்டவரே, உங்கள் சித்தம் என் மேலே நிறைவேறட்டும்னு உங்களை ஒப்பு கொடுங்க. வசனத்தின்படி அவருக்கு பிரியமானதை செய்து வாழ்ந்து காட்டுங்க. ஆண்டவரின் நோக்கம் உங்கள் மேலே செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.